மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. மங்களமாக இருப்பாயம்மா. உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு இப்பவே கிடைக்க வேண்டும். கடைசி வரைக்கும் இருக்கும். நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்காரு. இவருன்னு யாரு? இவரு பிரம்மா போட்டு குத்துறவர். பிரம்மபுத்திரர், பிரம்மாவின் புதல்வர், நாரதர் மகரிஷி. வலது தொடையிலிருந்து தோட்டி வைத்தவர். ஆசீர்வாதம் வாங்குறீங்களா? வாங்கிட்டேன். வாங்க நாய் வந்தரு. நல்லவளா இருக்கா? அனைத்து வாருங்க. நாரதர் மகரிஷி. சுவாமி வரவேற்கணும். நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம இடத்துக்கு யார் வந்தாலும் முதல் மரியாதை கொடுக்கணும். அருள் தரும் தவமுனியே வருகவே.
சாமிட்டு என்னைய மண்டை விடுற நீ உள்ள நம்மள அதே மாதிரி உள்ள வர அதே மாதிரி என்னைய ஒரு தடவை பண்ணுவாப்ல. வீரத்தேவனுக்கு என்னாச்சு ஐயா? வீரத்தேவா சீரியவன் கால மாதிரி வந்தியா? இப்ப என்னாச்சு? என்ன என்னதே வந்த பெருச்சாலி உள்ள பெருச்சாலியா? எங்க அதுக்கு பெருச்சாலி எப்ப பார்த்து நீ? இந்த பெருச்சாலி வரணும்டா. சொல்லுங்க. நல்லா இருக்கணும். இந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. ஆசீர்வாதம் கொடுக்குறேன், மறுபடியும் ஆசீர்வாதம் கொடுக்குறேன். நல்லா இருக்கணும், வாழ்க வாழ்க வாழ்க, மீண்டும் மீண்டும் வாழ வேண்டும். சென்று வாருங்க. நல்ல தெய்வமா இருந்தா ஆரம்பத்துல இருந்து மசக்காளி இல்ல. ஒப்பனன் முகமலர்ந்து உண்மை பேசி உண்பதே அமிர்தமாகும். முப்பலமோடு பாலன்ன முகம் கடுத்திடுவராயின் கப்பிய பசியோடு கடுமசிதான் இருக்காங்க. நற்றாமரேகத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரை காமுறுவர். மூர்ப்பில்லா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை கொக்கும் பிணம் இருக்காங்க. அப்படி நல்லவரை காண்பது நன்று, நல்லாரோடு இணங்கி இருப்பது நன்று, நல்லார் சொல் கேட்பது நன்று, நல்லவரோடு இணங்கி இருப்பது நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பதுவே நன்று இருக்காங்க. அதன்படி நல்லதே செய்யணும், நல்லதே பார்க்கணும், நல்லதே பேசணும் அப்படின்னு இருக்காங்க. அந்த மாதிரி அருமையான வரவேற்பு, பெருமையான வரவேற்பு கொடுத்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்து இதோ. காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டுமிட்டு தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னருளை பெற வேண்டும். அந்த திருமகளும் உன்னருளை பெற வேண்டும். காஞ்சி காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். கண்டன் கடம்பன் முருகன் கண்டன் அருளை பெற்று காலம் எல்லாம் சிறப்பு பெற்று மகனே நீ என்றும் வாழணும். திருநாமம் திக்கட்டும் ஒலிக்கணும். திருநாமம் திக்கட்டும் ஒலிக்கணும். கள்ளிமலைக்காரலிலே விளைவிருக்கும் திணைய காத்து வந்திருக்கும் உந்தன் குரல் கேட்டுமே நான் உள்ள மகிழ்ந்தே ஓடி வந்தேன் எங்குமே. கள்ளிமலைக்காரலிலே விளைவிருக்கும் திணைய காத்து வந்திருக்கும் உந்தன் குரல் கேட்டுமே நான் உள்ள மகிழ்ந்தே ஓடி வந்தேன் எங்குமே. மாநிலமே போற்றணும், மக்கள் எல்லாம் துடிக்கணும். இந்த மாநிலமே போற்றணும், மக்கள் எல்லாம் வாழ்த்தணும். மாநிலமே போற்றணும், மக்கள் எல்லாம் துடிக்கணும். நாரதனே நல்லாசி தந்தனே, நீ நலமுடனே மகிழ்வுடனே வாழ்க. கந்தன் முருகன் கடம்பன் கந்தன் அருளை பெற்று காலமெல்லாம் சிறப்பு பெற்று திருமகளே நீ திருநாமம் திக்கட்டும் ஒலிக்கணும். உன் திருநாமம் திக்கட்டும் ஒலிக்கணும். உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். தெரிந்திருந்தாலும் கூட உன்னை பற்றி உன் வாயால் சில வரிகளால் சொல்ல வேண்டும். அதை நான் கேட்டு ஆனந்தம் பேரானந்தம் அடைய வேண்டும் என்று ஒரு சின்ன அவா. கேட்டால் மடை திறந்த வெள்ளம் போல் வருமா? தட்டடத்தில் தட்டினா கேளுங்கள், இருமா, தரப்படும். இருமா, இருமா, இன்னும் கேட்கல கேட்கல போர். ஏன் அவசரப்படுற? முந்திரவே முந்துக்குள்ள முடிச்சவைக்கு முந்துவானா அந்த மாதிரி போயிடக்கூடாது. சரி, அதனால பொறுமா. ஏன் அவசரப்படுற? சண்டை போடுது. எது எது? பேசு இல்ல பேசு. எது சடை போடுது? சனியே நான் பேசையிலே என்னை நிப்பாட்டி பேசுறவங்க நீங்க என்ன பெரிய ஆளா? பெரிய ஆளான்னு அப்படியா? சனியை சடை இருங்க. சனியை சடை சும்மா போட்டு நிறுத்துங்க. ஆனா பொட்டு வச்சு பூ வச்சு சிங்காரிச்சு அது தெருவுல போய் ஏட்ட போறாங்க. இங்க பாருங்க, ஆ. உங்க பட்டை கொட்டை சப்பலா கட்டை எல்லாம் அத்துட்டு அடிச்சுடுவேன். அப்படி ஆளு மணப்பாறை சரியா? மணப்பாறை சும்மா மணப்பாறை மணப்பாறை முறுக்கு அப்படி அடிச்சு நொறுக்கிட்டு போல. யாரு? என்ன நல்லா தெரிஞ்சுக்க. பேசி பாருங்க. ஏன் நல்ல சத்தம் நாடுகளா இருந்தா சத்தம் போட்டு இருமா. இவங்க சத்தம் போட்டு எல்லாம் பேசுனா நீ முற்றும் அறிந்தவர் நீங்க. இருமா. எல்லாம் தெரிந்தவர் நீங்க. உன் பேச்ச நிப்பாட்டுமா.
சத்தம் போட்டு பேசுனா நீ பெரிய ஆளா? நான் பெரிய ஆளுதான். நான் பேசி அதாவது நான் பெரிய ஆளுதான். சபை எனக்கு நான் பெரிய ஆளுதான். சபை இருந்து பேசி சமயம் இருந்து பேசி சில நேரம் பேசாமல் இருந்து வளர்ந்து இருக்காங்க. அறிவு இருக்கவங்க என்னைக்குமே குறுக்கிட மாட்டாங்களாம். தெரியுமா? சரி. அறிவு இருக்கவங்க குறுக்கிட மாட்டாங்க. நல்லா கேட்பாங்க பேசுறவங்க. வாதி பிரதிவாதி இருக்காங்கல்ல, பிரதிவாதி பேசும்போது அறிவு இருந்துதான் பேசணும். சரியா? என்னது? அறிவு இருந்துதான் பேசணும். நீங்க என்ன கிறுக்கா? யாருக்கு இருக்கு? கிறுக்கான்னு. நான் கிறுக்குந்தேன். நான் கிறுக்கு. நான் யாரு? ஏன்னா உங்க பேச்சுல இருமா கிறுக்காண்டி எழுத கிறுக்கேன்தாமா நானு. அன்னதினமும் என்னுடைய பாட்டன் பரந்தாமனை போற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கிறுக்கு. கிறுக்குன்னா என்ன நினைச்சேன்? ஆர்வம். ஆர்வம் கூடி போறதுக்கு பேச்சுல ஆர்வம் போச்சுன்னா பேச்சில் ஆர்வம், பாட்டியல் ஆர்வம், இசையில் ஆர்வம், எல்லாமே ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருந்தா தான் சொன்னேன் நான் வார்த்தையாட்ட. அந்த மாதிரி ஆர்வம் இருந்தா தான் எந்த வேலையும் செய்ய முடியும். ஆக உன்னுடைய வாயால் சொல்ல வேண்டும், என்னுடைய செவியால் கேட்டு ஆனந்தம் அடைய வேண்டும் என்று அவான்னு சொல்லி நான் முடிக்கல, அதுக்குள்ள வந்துட்டேன். நீ அப்படியா? பண்டு வேலைக்காய் கண்டு மொழி மாதே தூக்கம் வந்தா போய் தூங்குங்க. பாப்பா உங்க சண்டையில யாரும் பண்ணிடணும். இங்க பாருங்க, சண்டை நடக்க போகுது. அப்படியா? இருக்கிற கூட்டம் அப்படியே அமைதியா உட்கார்ந்தாலும் உட்காருங்க, இல்லன்னா பேசாம படுத்து தூங்குங்க. நாங்க 2 பேரும் அடிச்சிட்டு கிடக்குறோம். அடிச்சு கிடந்தா யாரு வந்து விளக்க வர்றது? யாரு விளக்க கூடாதுன்னு நான் தூங்க சொல்றேன். சரியா? உங்களை ஒரு புட்டிக்கணும்னு வந்திருக்கிறேன். பெரிய நாரதருங்கிறீங்க, எல்லாம் படிச்சு கிழிச்சேங்கிறிய. படிச்சு கிழிச்சேன்? ஆமா. படித்தவன் பாட்டை கொடுத்தான், இங்க பாருங்க, எழுதியவன் ஏட்டை கிழித்து கொடுத்தான். அப்படி சொல்லுங்க. ஏன்னா சொல்லுவாங்க படிச்சேன் பாட்டை கிழிச்சேன், நான் என்ன ஏட்டை கிழிச்சேன், ஏட்டை கெடுத்தேன் அப்படின்வாங்க. தவறு, அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. நான் என்ன செய்தி பேச விட்டு பேசுமா. எழுதியவன் ஏட்டை கிழித்து கொடுத்தான், படிக்க சொல்லி பேசுமா. ஏன்னா காக்கு இருக்க பார்த்துருக்கேன், அரை கிறுக்க பார்த்துருக்கேன், முக்கா கிறுக்க பார்த்துருக்கேன். இன்னைக்கு தான் முழுசா ஒரு கிறுக்க பார்க்குறேன். சரிங்களா? நான் என்ன செய்துட்டு வந்திருக்கேன், நான் என்ன செய்ய போறேன், இதுக்கு மேல என்ன நடத்த போறேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். முற்றும் அறிந்தவர், எல்லாமே தெரிந்தவர். உங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. நிறைய படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாத நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கேன். அப்படி என்ன கேட்க போறீங்க? என்ன கேட்டீங்க? இப்போ என் நாடு என்ன நாடுன்னு கேட்டீங்க. தொண்டை நாடு. ஊர் எது? சிற்றூர். குலக்கடவுள் முருகப்பெருமான் வந்திருப்பது காவலுக்கு. எதுக்காக? எதுக்காகனா கருந்தனே செந்தனே காவல் திரை வச்சிருக்காங்க. ஆண்கள் வேட்டையாடுவதும் பெண்கள் திரைகாடு காப்பதும் குல வழக்கு சுவாமி. உங்க அப்பா அம்மா பேரு? நம்பிராஜன். அப்பா அம்மா பேருன்னு சொன்னீல? அப்பா ஒண்ணுனா கேளுங்க. அடே அப்பா. சரி, உங்க அம்மா பேரு? அப்பா பேரு நம்பிராஜன், அம்மா பேரு நங்கை மோகினி. வந்திருப்பது காவலுக்கு. காவலுக்கு என்னது? வள்ளி. கையில வச்சிருக்கிறது என்னது? கவன். கவன். ஆமா. எதுக்காக? ஆலோலம் சோ போட்டு அப்பா வெட்ட சொல்லி கொடுத்தாரு. சோ போடுறீங்களா? சோ ஆலோலம் சோ போட்டு ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். பார்த்து பேசணும். யார்கிட்ட எதை பேசுனா என்ன வார்த்தை வரும் அப்படிங்கறத நிதானிச்சு பேசணும். சொன்ன மாதிரி கிறுக்கு சொன்னீங்களா, கால் லூசு இருக்கு, அரை லூசு இருக்கு, முக்கால் லூசு இருக்கு, முழு லூசும் இருக்கு. அப்படி அந்த மாதிரிலாம் போயிடக்கூடாதுல்ல. இருக்கட்டும், பரவாயில்ல. இதை வச்சு என்ன செய்யறீங்க? ஆலோலம் சோ போட்டு பறவை விரட்டலாமா? நீ சைவ மதத்தை சேர்ந்த பொண்ணுமா? ஆக பறவை விரட்டலாமா? இப்போ காலையில எழுந்த உடனே காலையில எழுந்து நீங்க தான் சொன்னீங்க அரிசி மாவுல கோலம் போடணும். எதுக்காக அரிசி மாவுல கோலம் போடணும்? எறும்பு ஜீவராசிகள் வந்து சாப்பிடு. எண்ணற்ற ஜீவராசிகள் ஊர்ந்து செல்லக்கூடியவை உணவுண்டு வாழ வேண்டும். கோல மாவுல போடாதீங்க, அரிசி மாவுல போடுங்க, போட்டா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அப்பேற்பட்ட எண்ணம் படைத்த மேன்மை குணம் படைத்த நீங்க ஒரு பறவை இனத்தை விரட்டலாமா? அது பாவம் இல்லையா? இப்போ மனிதனுக்கு தாமா இன்னைக்கு இந்த வேளை சாப்பிடணும், நாளைக்கு சாப்பிடணும், நாளை மறுநாள் சாப்பிடணும், அடுத்த வாரம் சாப்பிடணும், அடுத்த வருடம் சாப்பிடணும், நம்ம பிள்ளைக்கு சேர்க்கணும், பேரம் பேத்தி கொள்ளு பேரனுக்கு வரும் சந்ததியினருக்கெல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஈன புத்தி. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, சோத்து கையில காக்க விரட்ட மாட்டீங்க, எங்களுக்கு நீங்க ஊத்தி சொல்றீங்க. தேனும் தினமாவே
இந்த அதற்ற வேலை உருட்டுற வேலை உருட்டுற வேலை ஏன்டா இருமா பேசு. சரியா? உனக்கு என்ன வியாதியா? யாரு உனக்கு வியாதியா? ஏன் உங்களுக்கு குறுக்கிட்டு நோயா? பேசணும்னு சொல்லக்கூடிய வியாதியா? தெரிஞ்சு பேசுங்க. கூட பேசுற நீ தெரிஞ்சு பேசுங்க. என்ன பழக்கம்? என்ன பழக்கம் அது? யார் சொல்லி கொடுத்தா? பேசுங்க. இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீ உங்க சட்டமா? ஏன்னா உங்க சவுடாடா? பறவை இனங்கள்ல ஒற்றுமையை கத்துக் கொடுக்குற ஒரு பறவை இருக்கு. இப்ப காக்கைகிட்ட போய் பாருங்க. காக்கைகிட்ட ஒரு சோறு வைக்கிறாங்க. அனுதினமும் நம்ம கூரை மேல சோறு வைப்பாங்க. காக்கைக்கு சோறு வைக்கும் பொழுது அந்த காக்கா தனியா வந்து சாப்பிட்றது இல்லை. எப்படி? காக்கா வந்து தனியா சாப்பிட்றது இல்லம்மா, கூட்டத்தையே கூட்டி வந்து சாப்பிடும். இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குமா. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கதை எப்படின்னா, பாட்டி வடை சுட்ட கதை. பாட்டியம்மா கடையில் பருப்போட சுடையில் இப்பெல்லாம் பாட்டு பாடி நம்ம சின்ன வயசில் கேட்டிருப்போம். இதில் 2 விதமாக இருக்குது. எப்படின்னா, ஒரு பாட்டி வந்து நம்ம நாட்டின் கதை. ஒரு பாட்டி வந்து வடை சுட்டு வித்தாலாம். அந்த பாட்டிக்கிட்ட வந்து போய் இந்த காக்கா வடை அடித்தான். பாட்டி ஒரு வடை விடுங்க. பாட்டி 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 ஒரு வடை விடு. கதையிலமா பாட்டின்னு என்ன தெரியுமா? ஆமா. பாட்டினா என்ன? என்ன? கிழவி. கிழவி. இருங்க. கிழவினா தலைவி. கிழவினா இந்த உன்னை தவறா சொல்லுவனா? இந்த இடத்துக்கு கிழவி. தலைவி. கிழவினா தலைவி. உன்னை தவறா சொல்ல மாட்டேன். அப்போ பாட்டி பாட்டி ஒரு வடை கொடுங்க அப்படி கேட்குது. யாசகமா கேட்குது. கேட்க உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லுது. ஆனா பாட்டி அசந்த நேரம் பார்த்து காக்கா வடையை கவிட்டு போயிருது. அந்த கிளையில உட்காந்துட்டு மரக்கிளையில உட்கார்ந்த உடனே அந்த வழியா வந்து அது ஒரு குள்ள நரி இருக்கு பாத்தீங்களா? இந்த குள்ள நரி, அந்த வழியா வந்த குள்ள நரி. குள்ள நரிமா? கதையில வர்ற நரி. கதையில அப்படி சொல்லுங்க. நீங்க குள்ள நரியா? கதையில வர்ற நரி. கதையில வர்ற நரி. அப்ப புரிஞ்சுக்குங்க. அப்ப அந்த நரி வந்து கேட்டுச்சான், காக்கா ஒரு பாட்டு பாடுன்னு. பாட்டு பாட சொன்னோடனே காக்கான்னு பாட்டு பாடினோடனே அப்படி அந்த நரி வடையை விட்டு காக்கா வடையை விட்டுருச்சு. நரி வந்து வடையை தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கு தான் ஏமாந்த காக்கா ஏப்ப விட்டு போக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான் நம்ம நாட்டோடது. ஆனா சைனாவில் வச்சிருக்கான். எப்படி வச்சிருக்கான் தெரியுமா? அதுல ஒரு ஒற்றுமையை வச்சிருப்பான். உண்மையான நிதர்சனமான உண்மை அங்கதான் இருக்கு. தாற்பயமே என்ன விஷயம்னா, அந்த காக்கா வந்து போய் வடை கட்டிச்சான். வடை கேட்கும் பொழுது சும்மா உனக்கெல்லாம் வடை தர முடியாதுன்னு சொன்னோடனே, அது இந்த வடை சுடுறதுக்கு தேவையான என்ன வேணும்? எண்ணெய் வேணும், அதுக்குள்ள பாத்திரம் வேணும், அடுப்பு எரிக்கிறதுக்கு விறகு வேணும் அல்லவா? என் கூண்டு இருக்கு. என் கூடு காலி ஆயிடுச்சு. முட்டை பொரிச்சு குஞ்சு பொரிச்சு எல்லாம் குஞ்செல்லாம் வளர்ந்து போயிடுச்சு. அதில் உள்ள அந்த எரிபொருளான அந்த விறகுகளை வந்து கொடுக்குறேன், அதை எரிச்சிட்டு எனக்கு வடை கொடுக்குன்னு சொன்னோடனே ஏன்னா வேலை செய்யுது காக்கா. தகுந்த சன்மானத்தை கேட்குது. அப்போ கொடுத்தோடனே பாதி பங்குன்னு வச்சுங்களேன், ஒரு வடையை வாங்கிட்டு போய் உட்காருது. உட்கார்ந்த உடனே அந்த வழியா வந்த குள்ளநரி காக்காட்ட கேட்டுச்சான், ஒரு பாட்டு பாடு அப்படி. அந்த காக்கா என்ன செஞ்சுச்சான் தெரியுமா? அந்த வடையை எடுத்து காலில் வந்து கப்பி வச்சுக்கிட்டு இருக்கமா பிடிச்சிக்கிட்டு கான்னு கத்தனோடனே, பாட்டு பாடுற 2 பேர்ல காக்கான்னு கத்தனோடனே இருக்க காக்காவில் வந்து இவன் வந்து நம்மளுடைய பொருளை, என்னுடைய பொருள் இல்லை, நம்மளுடைய பொருளை, நமக்கு தேவையான பசிக்குண்டான பொருளை இவன் அபகரிக்க பார்க்குறான். இவனை விரட்டணும்னு சொல்லி அனைத்து காக்காவும் சேர்த்து கொத்தி விரட்டுச்சான். அப்போ அதில் ஒற்றுமையின் பலத்தை காட்டக்கூடிய கதையாக வந்து அவங்க வச்சுருக்காங்க. இதுதான் சிறப்பானதாகவும் இருக்குது. அப்படி காக்கா கிட்ட வந்து ஒற்றுமையை கற்றுக்கலாம். இப்போ நாய் எடுத்துங்களே, இந்த நாய் இருக்கு பார்த்தீங்களா, நாய், அதை வந்து அவளை கேவலமாக சொல்லக்கூடாதுமா. ஏன்னா நாய்கிட்ட தான் நன்றியை கற்றுக்கணுமா. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் போய் ஒரு புறையை வாங்கி போட்டிருப்பாரு. ஒரு கை சோறு வச்சிருப்பாரு அந்த நாய்க்கு. பாவம் பட்னியா கிடக்கும் போல இருக்கு இந்த நாய். சரி இருமா முடிச்சுக்கிறேன். ஏன் சரி சரின்ற அப்போ ஏன் மறந்துடுவீங்களோ? ஏன் பேசும் பொழுது நல்லா ஒரு விஷயம் மறந்துடுவீங்களோ? இருமா குறுக்கிட்டா பேசும்போது குறுக்கிட்டா அந்த பேச்சுக்கு வந்து உப்பில்லா பண்ண உப்பில் என்ற மாதிரி ஒவ்வாமையா போயிருமா. சரி அந்த நாய்க்கு நன்றி உள்ளது எப்படின்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்கிறத வந்து மறுபடியும் வாலாட்டி 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது, அவரை பார்க்கும்பொழுது, முகத்தை பார்க்கும்பொழுது நன்றி உள்ள ஜீவனாகப்பட்டது வாலாட்டி நன்றியை காமிக்குமா. அப்படி ஜீவராசிகிட்டலாம் நன்றியை பார்க்கலாம். ஆனா மனிதன்ட்டு அப்படி நன்றியை பார்க்க முடியுமா? முடியாது. ஆகையினால பறவை விரட்டலாம் தவறுமா. நம்ம பேச முடியல, பேசுமா. நம்ம கேட்கணும், கேட்கிறேன் கேளுமா. நாய் நன்றி உள்ள ஜீவனா இல்ல காகம் நன்றி உள்ள ஜீவனா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பேசுறத வச்சுதான் நான் சொல்றேன். ஏன்னா நிறைய படிச்சு இருங்க. இப்ப நீங்க பேச நான் எதுவும் பேசணும்னா இருமா நீங்களே. நாய் நன்றி உள்ள ஜீவனா இல்ல காகம் நன்றி உள்ள ஜீவனா? சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய நாரதங்கிறிய, நிறைய படிச்சு கேட்குறிய, எல்லா வள்ளியும் பயப்படுறாங்க. உங்களை போட்டால் நாங்கள் வல்லேங்கிறாங்க. என்கிட்ட வேணா பேசி பதில சொல்லி பாருங்க. நீங்க பதில சொல்லிட்டா சத்தியமா நான் காலில் விழுகுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். யாரு காலில் விழுகிற? பதில சொல்லுங்க.
யாரு காலில் விழுகிறேன்னு கேட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், பதில சொல்லிடலாம். காக்கா நன்றி உள்ளதா, நாய் நன்றி உள்ளதா? நான் நாய் நன்றி உள்ளதுன்றேன். இப்படி சாமியார் எங்கேயும் பார்த்துருக்குதா? இப்படி சாமியார் எங்கேயும் பார்த்துக்குதா? அப்பு நாய் நன்றி உள்ள ஜீவனா காகம் நன்றி உள்ள ஜீவனான்னு உங்களை நான் கேட்டேன். நாய் தான் நன்றி உள்ள ஜீவன் நீங்க சொல்றீங்க. எப்படி நன்றி உள்ள ஜீவன் நீங்க சொல்றீங்க? இப்பதே விளக்கம் சொன்னேனாமா. 10 வருஷமானாலும் நினைவை மறக்காமல். சரி, வாங்கி சாப்பிட்டோம்ல, என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு வள்ளுவ பெருந்தகையின் குரலுக்கு ஏற்ப, குரலுக்கு இணங்க உப்பற்ற உயிரினம் எதுன்றா, உப்பான உயிரினம் எதுன்றா? நாய் தான். இல்லைங்க, நாய்க்கு நீங்க சோத்த போடுங்களே அது ஒத்தையா திங்கும். ஆனா காகத்துக்கு சோத்த போடுங்களே அது போய் 10 பேத்துக்கு கொடுக்கும். சரி, அதான் நன்றி உள்ளது. தாங்கள் தெரிவிப்பது என்னவோ? ஏன்னா உங்களோட சில கேள்விகள் கேட்கணும். என்ன தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த விளக்கமே இன்னும் முடியாம இருக்கு. அதாவது நீங்க சொல்றதுல ஒரு விஷயம் இருக்குமா, எல்லா கூட்டத்து கூடி சாப்பிடும் அப்படின்னு சொல்றீங்க காக்கா. அதாவது அது நன்றி உணர்வை உணர்த்தக்கூடியது அல்ல. அந்த இடத்துல என்ன நிகழுதுன்னா ஒற்றுமையின் பலத்தை அதிகரிக்கின்றது. அதாவது காக்கா வந்து காக்காவத்தையும் சேர்த்துக்கிறேன். எப்படி காக்காவத்தையும் சேர்த்துக்கிறேன். காக்காவால சேர்ந்து ஒற்றுமையா சாப்பிடும் இல்லைன்னு சொல்லல. பாருங்க, மனித இனம் வேறு, விலங்கினத்தை சேர்ந்தது உயிரினம். உயிரினமா இருந்தாலும் இனம் வேறு இல்லையா? பாலூட்டியும் விலங்கு ஒண்ணா? இனத்தை எங்க சேர்க்கிறீங்க? இனத்தை ஏன் சேர்க்கிறீங்க? உயிரெல்லாம் எல்லாம் ஒண்ணுதானே, சம்பந்தமே இல்லாத உயிரினத்தை நான் அப்படிதான் பேசுவேன். நீ ஏத்துக்க முடியாதுமா. ஆய் ஊயினா அடிச்சு காலி விட்டு போயிடுவேன். ஒரு அடி தாங்க மாட்டியே, ஏவ பண்ணிக்கங்க. இல்ல இந்த மணப்பாறை நல்லா தெரிஞ்சுக்க, மணப்பாறை மாட்டை மாயாவர் ஏற போட்டு உழுதாதேன்னு சொன்னபடியாக்கும் போல இருக்கு. யாரு? சண்டி மாட்டை உழுது பாருங்க பாக்கலாம். சரியான நாரதரா இருந்தா அந்த மாதிரி இருங்க. சரியா கூட்டுவாங்க ரவுடி. ஏய் ஊங்கறவே பிடிக்காத. சரியா என்ன ஆடுவே? என்ன ஆடுவே? கொட்டல வெச்சுக்க. ரொம்ப பேச. என்ன ஆடுவியே? பெரிய நாரதங்கறியே. நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. நாரதல்ல பெரிய ஆள் தான். யாரு? நாரதல்ல பெரிய ஆள் தான். நான் பெரிய ஆள். எதுல பெரிய ஆள் நீ? நான் பெரிய ஆள் தான். எதுல பெரிய ஆள்? எல்லா வகையில பெரிய ஆள். எந்த வகையில பெரிய ஆள் கேளுமா. உனக்கு என்ன மாதிரி உனக்கு? இருங்க, பெரிய ஆளுங்கறது கதையை சொல்றேன் இருங்க. சொல்லுங்க. இந்த விரலுக்கு அர்த்தம் இருக்கு தெரியுமா? ஒரு கதையே இருக்கு. சொல்லுங்க. 5 விரலுக்கும் ஒரு கதையே இருக்கு. ஆமா. இந்த சுண்டு விரல சொல்லிச்சான் நான் தான் பெரிய ஆள் நினைச்சான். இந்த மோதிர விரல் சொல்லிச்சா நான் தான் பெரிய ஆள் நினைச்சான். இந்த பாம்பு விரல் சொல்லிச்சா நான் தான் பெரிய ஆள் நினைச்சான். இந்த ஆள்காட்டி விரல் இருக்குதே அதை நான் தான் பெரிய ஆள் நினைச்சான். இந்த கட்டை விரல் நான் தான் பெரிய ஆள் நினைச்சான். எப்படின்னா இந்த சுண்டு விரல் எல்லா சன்னதிக்கு முன்னாடி சாமி கும்பிடுறப்ப உங்களுக்கு முன்னாடி நான் தாண்டா நிற்கிறேன், நான் தாண்டா பெரிய ஆள் நினைச்சான். அப்போ இந்த மோதிர விரல் சொல்லிச்சான் ஏய் உன்னோட நான் தாண்டா பெரிய ஆளு. யாரு? உன்னோட நான் தாண்டா பெரிய ஆளு. யாரை பார்த்து சொல்ற? விரல் சொல்லிச்சான், இந்த பாம்பு மோதிர விரல். ஏன்னா எல்லா விரலும் இருக்கு, ஆனா அந்த பவுனை போட்டு கலட்டுற விரல் இந்த மோதிர விரல் தான் அப்படின்னுச்சான். அப்ப இந்த பாம்பு விரல் சொல்லிச்சான் ஏய் நான் தாண்டா பெரிய ஆளு, நீ என்னடா பேசுற அப்படின்னுச்சான். எல்லாத்துக்கும் வளர்த்திய மூத்தவனா இருக்கிற நான் தாண்டா பெரிய ஆளு அப்படின்னுச்சான். இந்த ஆள்காட்டி விரல் சொல்லிச்சான் டேய் நீ எத்தனை தான் செய்தாலும் நீ எத்தனை தான் காமிச்சாலும் நான் காமிச்சதாடா நீ வருவேன் அப்படின்னு இந்த ஆள்காட்டி விரல் சொல்லிச்சான். இந்த 4 விரலையும் தூக்கி முடிஞ்சிருச்சு அந்த கட்டை விரல். எப்படி நீ என்னதான் சம்பாதிச்சாலும் நீ எப்படி தான் உயிரோடு இருந்தாலும் நான் அள்ளி உன் வாயில கொடுத்தா என்னது சாப்பாட்டு சொல்லு அள்ளி வாயில வச்சாதான் நீ உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கட்டை விரல் சொல்லிச்சான். இதுக்கு பெருமை உண்டு. அதே பெரிய ஆளுங்கிறப்ப எல்லா வகையிலும் நான் பெரிய ஆளு, எல்லா வகையிலும் நீங்க பெரிய ஆளு. ஆமா ஆமா. இந்த வேலை இருக்கு, உங்களுக்கு தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நல்லா பேசுறீங்க. இந்த வேலை இருக்கு, முருகனுக்கு ஆயுதம் என்ன? வேலாயுதம். வேலாயுதம். அந்த வேலு ஒரு பக்கம் அதான் ஆடுது. என்ன மாதிரி கேள்வி? அதாவது ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு வச்சிடணும். யாராலும் பிடிச்சா இல்ல நாரதர் வந்து ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு வைக்கணும். ஏன்னா நம்ம தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கேன். இல்ல பத்தாவதுக்கு வந்து யூடியூப் வாயிலாக வந்து நம்மளுக்கு எடுத்துட்டு இருக்காங்க, வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இதனால நம்ம பேர் வாங்கணும்.
இப்படி எல்லாம் எங்க வீட்டுல இங்க பாருங்க. பொட்டியை கட்டிட்டு வரும்போது நினைச்சுக்கிட்டே வருது. கந்த புராணம் பேசலாம், வள்ளிகள்லாம் அப்படிதான். கந்த புராணம் பேசலாம், ராமாயணம் பேசலாம், மகாபாரதம் பேசலாம், நடைமுறை பேசலாம். ஏன்னா இப்போ நம்ம புராணம் பேசினா மக்களுக்கு போய் சேருமா? என்னமோ 2 பேரும் பேசுறாங்க, அப்புறம் அவங்க வாட்டில் பேச்ச ஆரம்பிச்சிருவாங்க. உண்மைதானே? கந்த புராணம் பேசினா அவங்களுக்கு போய் சேருமா? அதாவது இருங்க, சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்ன, அதாவது பார்த்தலின் கேட்டல் நன்று, கேட்டலின் கற்றல் நன்று, கற்றலின் கற்பித்தல் நன்று இருக்கான். நாம பேசுறது மக்களுக்கு போய் சேரணும். சொல்லுவேன், ஏப்பா நீ பாடம் நடத்தினியே, உன் மாணவன்கள் எத்தனை பேர் தேர்ச்சி ஆனாங்க? என்னப்பா ஒரு 4-5 பேர் தேர்ச்சி ஆனாங்க. மீதி எத்தனை பேர்? 20 பேர்ல ஒரு 5-6 பேர் தேர்ச்சி ஆனாங்க. மீதி எல்லாம் அவன் கவனிக்கல. ஏதோ பாடம் நம்ம நடத்துறான், அவன் கவனிக்காம பண்ணாதுங்க. இது வாத்தியார் கிடையாது, வாத்தியாருக்கு அர்த்தம் கிடையாது. ஏன்னா எந்த விதத்தில் அவனுக்கு எடுத்துரைத்தால் போய் சேருமோ அந்த விதத்திலே எடுத்துரைத்தால் சேரும், மக்களுக்கு போய் சேரணும். நல்ல கருத்துக்கள் போய் இல்ல புராணம் பேச கேட்க மாட்டாங்கன்னு சொன்னீங்களே, சொல்ற விதத்துல சொன்னா கேட்பாங்க. சரிங்க, அந்த வேலை ஒரு இடத்துல ஆடுது. வேல் ஆடுச்சா? ஆமா, பாட்டு வேணா இருக்கு. திருச்செந்தூரிலே வேலாடும், திருப்புகழ் பாடிய கடலாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இது வேலாடிச்சுன்னு சொன்னா இது விதண்டாவதமான கேள்வி இல்லையா? பாருங்க, நீங்க பெரிய நேரத்தை தான் ஒத்துக்கிறேன். தெரியாத நான் காட்டுல வசிக்கக்கூடியவர், நீங்க முற்றும் அறிந்தவர், உலகத்தையே சுத்தக்கூடியவர். தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கேன். எப்படி தெரியுமா இருக்கு? வாழைப்பழத்துல ஊசி ஏத்தி கொடுப்பாயலாம். வாழைப்பழத்துல ஊசி ஏத்தி கொடுத்தா அப்ப சாப்பிட்ட வாயில என்ன குத்தும்? அப்படி பழக்கம் எனக்கு கிடையாது. நான் தான் தெரியாத இருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நீங்க சொன்னீங்களே நான் பெரிய ஆளு, விரல்களுக்கு அர்த்தம் சொல்றாங்க. என்னதே அர்த்தம் சொன்னாலும் 5 விரல் இருந்தா தான் எந்த வேலையும் செய்ய முடியும். இறைவனோட படைப்பு. இதுக்கு நம்ம பல வாக்குல விளக்கங்கள் சொல்லிக்கலாம், விவரம் சொல்லலாம். இருந்தாலும் பாருங்க, இப்படித்தான் உங்களை மாதிரி தான். ஏய் நான் தான் பெரியவன், எப்படி நான் தான் பெரிய ஆளு, எல்லாத்துலயும் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஊர்ல சண்டியர்னு தெரிஞ்சிருக்கான். நான் தான் சண்டியர், எவங்கிட்ட போனாலும் பார்த்து எவனை பார்த்தாலும் சரி அடிச்சு போடுவோம்டா போட அப்படின்றியான். அந்த மாதிரி நான் சண்டியர் மம்மதையில போயிருந்திருக்கேன் அந்த ஊர் வழியா. இப்ப நம்ம ஊர் என்ன பேரு? கந்தசாமிபுரம். கந்தசாமிபுரத்து வழியா வந்துகிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். அந்த வழியா வயல் வழியா போயிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தன் என்ன செஞ்சிருக்கான், 2 யானையை கட்டி பாறை உழுதுகிட்டு இருந்திருக்கான். எப்படி 2 யானையை கட்டி பாறை உழுதுகிட்டு இருந்திருக்கான். பர்றா நம்மளோட பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன், அண்ணே தண்ணி தாகம் எடுக்குனே, இவனை சோதிக்கணும் அப்படின்ட்டு தண்ணி தாகம் எடுக்குதுனே அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏய் வேலை வெட்டியை போட்டு உனக்கு என்னடா தண்ணி கொடுக்கறது, அந்த பாறையை நகட்டி விட்டு தண்ணியை குடிச்சிட்டு போடா அப்படின்றான். இவன் போய் பாறையை நகட்டி பார்த்துருக்கான், முடியல. ஏன்னா பெரிய பாறையாச்சுல, அண்ணே நகட்ட முடியலண்ணே அப்படின்னு இவன் வந்திருக்கான். அந்த சாட்டை கம்பு தார் கம்பு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, மாடு உழுகிறதுக்கு, இந்த யானை கட்டு உழுதுக்கு தார் வச்சிருந்திருக்கான். அந்த சாட்டை கம்பு தார் கம்புனால அப்படி தட்டி விட்டானா. தட்டி விட்டோடனே பாறை தள்ளி போய் விழுந்துருச்சு. தண்ணியை குடியான்னு குடிக்க விட்டுருக்கான். அண்ணே நான் தான் பெரிய ஆள்னு ஊருக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தேன், என்னை விட பெரிய ஆள் நீங்கனே, நம்மளோட பெரிய ஆள் யார் இருக்கான்னு போய் பார்ப்பேன்னு பார்த்தா அந்த வழியா வந்துட்டு இருக்கேன். நம்ம ஊர் வழியா வந்துட்டு இருக்கும் பொழுது 5 லாரி இரும்ப ஒன்னா உருக்கி தோல்ல சுமந்துக்கிட்டு வந்தானா ஒருத்தன். அவனை பார்த்து இவங்க 2 பேரும் பிரமிச்சு அடைஞ்சு, அண்ணே நாங்க 2 பேரும் பெரிய சண்டியர் நினைச்சேன், ஆனா எங்களோட பெரிய ஆள் நீங்க தானே, நீங்க பெரிய வீரனே அப்படின்னோடனே, என்னடா அப்படி சொல்றீங்க, அப்ப இன்னும் எவனா இருக்கான்னு பார்ப்போம். அந்த ஊர் வழியா போகமாடாண்டு நம்ம வயல் வழியா ஒத்தையடி பாதையில போயிருந்திருக்காங்க. போற வழியில ஒருத்தி கனமா, எப்படி ஒருத்தி கனமா இப்படி உட்கார்ந்தாளாவ. எனக்கு பயம் கிடையாது, அவ்வளோ பெரிய பழச சொல்ல வரும்பல, அவ்வளோ பெரிய டிவிக்கு தம்மா துண்டு தான் ரிமோட் கண்ட்ரோல் இல்லையானே, எப்படி வேலை செய்யுது உள்ள விட்டு. ஆக யானை அடக்கிறதுக்கு நம்மளோட அங்குசம் தான். சரி, அதை மறந்துடாதீங்க. கேட்ட கேள்வி பதில சொல்லுங்க. அவ்வளவு பெரிய பாட்டு திறக்கிறது சின்ன சாவிதான், அவ்வளவு பெரிய கதவை திறக்கிறது சின்ன சாவிதான். பரவாயில்ல, தெரிஞ்சுக்கங்க. கடுகு சிரித்தாலும் காரணம் நல்லா பேசுறீங்கன்னு சொல்லுங்க. அப்ப அவ குறுக்க உட்காந்துருக்கான். உட்காந்துனே 3 பேர், ஏய் யாரு நீ, என்னடி செய்யறங்க வந்ததுல இருந்து ஏண்டி சாமியாரா காது கேட்க உனக்கு சாமியாரா ரவுடியா யாரு? இருமா நான் கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேளுமா. எந்த இடத்துல எப்படி பேசணும்னு மரியாதை கொடுத்து பேசுங்க. ஏங்கிறிய ஊங்கிறிய இருமா, உன்னை போய் அப்படி சொல்லணும். நீ எனக்கு மகமா அந்த பயம் இருக்கணும். நீங்க அப்பா மாதிரி நான் புள்ள மாதிரி. கரிசனை தான் வருமே ஒழிய பயம் வராது. உன் மேல கனிவு வரும்.
என்னது கனிவு கனிவு கருணை வரும், அப்படி அன்பு சொல்லு. வரும். என்ன பயம் வரும்ன்ற? இல்லை பேயா நீ பிசாசா இல்லை முனிவருக்குமா? யாரு நீதான். பயப்படுவீல பேய் அதாவது முற்றும் திறந்தவனுக்கு எதுமா பயம் கிடையாது, மாயை கிடையாது, ஆசை கிடையாது, எதுவும் கிடையாதுமா. அதனால பயம் எப்படி வரும்? ஏண்டி இங்க என்னடி செய்யற அப்படின்னு கேட்டிருக்கேன் உட்காந்துல பார்த்து. கேட்டோடனே எனக்கு ஒன்றும் தெரியாது, முன்னாடி வந்து சொல்லுங்க பேசுங்கடான்னு இருக்கான். முன்னாடி வந்து பார்த்தோன்னே ஒரு மூக்கு அடைச்சிட்டு ஒரு மூக்கிட்டு அப்படி ஊதி விட்டாலாம். ஒரு மூக்கு அடைச்சிட்டு சிந்துனோடனே மூக்கு சிந்து பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஊதி விட்டாலாம். சொல்லுமா இருமா சொல்லுவேல கதையிலமா நீங்க இல்ல. அப்ப ஊதி விட்டோடனே 3 பேரும் 3 காலத்துக்கு அங்கிட்டு போய் விழுந்தாங்களாம். இந்த 4 பேர்ல யாரு பெரிய ஆளு? இந்த 4 பேர்ல யாருமா பெரிய ஆளு? அண்ணே இந்த 4 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, நான் பெரிய ஆளு நான் பெரிய ஆளு சொல்றாங்கல்ல, இந்த 4 பேர்ல யார் பெரிய ஆளுடா? 4 பேர்ல யாராரு சொல்லுங்க. அதைத்தாம்மா கேக்குறேன். யார் பெரிய ஆளு தெரியுமா உங்களுக்கு? நானே சொல்றேன். எப்படின்னா இருங்க என்ன நானே சொல்றேன். இப்ப என்ன கேள்வி கேட்டு நான் தெரியாத மாதிரி கேள்வி நான் சொல்றேங்கிறீங்களே. இருமா உன்ட கேள்வி கேட்கலாமா? நான் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. நானே சொல்றேன். அதுக்கு அர்த்தம் என்ன? இருமா கதையில தான்மா அப்படி சொல்லுங்க. இந்த 4 பேர்ல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஏடா நாரதர் கேள்வி கேட்கிறாரு வள்ளி பேசாம நினைக்க மாட்டாங்களா? நானே சொல்றேன். மறுபடியும் இந்த வார்த்தை சொல்லக்கூடாது. இருமா இந்த கேள்வி என்ன அப்படி சரண்டர் ஆகிற மாதிரி நினைக்கிறியா? யாரு இன்னும் கேள்வி நான் கேட்கலாமா உங்ககிட்ட? பாருங்க நான் கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லிடுவியா? இருங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லிடுவாமா? அண்டமான் முனிவர் எல்லாம் அடங்கினான்னு அதுக்குள்ள என்ன அடங்கி போவேனான்னு கேக்குறீங்க? அந்தமான் முனிவர் எல்லாம் சொல்லுங்க. அந்தமான் முனிவர் எல்லாம் அடங்கினே அதுக்குள்ள எதுக்குள்ள? ஒரு கை அடங்கு காலத்துல அதையும் அடக்கியவன் முனிவன் தான், ஒரு ஆண் மகன் தான். புரியுதா? எல்லா இடத்துக்குமே விளக்கம் எங்களாலையும் சொல்ல முடியும். ஆக 4 பேருமே பெரிய ஆள் கிடையாது. 4 பேருமே பெரிய ஆள். அந்த இன்னைக்கு சொன்னீங்களே அந்தமா ஆடி அடங்கினா அந்தமான் பொண்ணு வாயில வந்துடக்கூடாது என்ன அப்படி சொன்னீங்களே, அவளையும் அடக்கிறதுக்கு எப்படின்னா இந்த 4 பேருமே பெரிய ஆள் கிடையாது. இந்த அவளை இந்த 3 பேரையும் பறக்க விட்டா பத்தியலா, அவளை கட்டி குடும்பம் நடத்துறியா பாருங்க, அவன் தான் பெரிய ஆள். உங்களுக்கு என்னமோ வாயில ஒரு முனிவர் என்ன வரும்? என்ன வரும்? அனாவசியமான வார்த்தைகளை வர பேச்ச மட்டும் தான் பேசணும். நான் தான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க அப்பா மாதிரி நான் புள்ள மாதிரி சொல்லியிருக்கேன். இருங்க, கோயில்கள் நிறைய கோயில்கள் இருக்கு, சுவாமிகள் நிறைய சுவாமிகள் இருக்கு. உங்கள்கிட்ட சின்ன விஷயம் கேட்கிறேன். கால் கழுவாத 3 சுவாமி 3 தெய்வங்கள் உண்டு. அது என்ன சொல்லுமா? ஒரு பெரிய ஒரு பெரிய நக்கீர பேரு என்ன கேள்வி கேக்குறாங்க? அவை பாட்டி பேத்தி ஆமா புராணத்தை புரட்டி ஆமாங்க அப்படி பேசினாலும் இலக்கணத்தோட பேசினாங்கன்னா அப்படி நாக்கலாம் அந்த கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. இந்த பத்தியலா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்களா எல்லா பேர் மாதிரி ஆரம்பத்துல கேள்வி வச்சிருக்கேன். அந்த ஒரு கேள்வியை கேட்டு வைக்கிறது, 4 பேருக்கு 4 நல்ல விஷயங்களை சொன்னோம், நல்ல கருத்துக்களை சொன்னோம். நீங்க படிச்சவரு முற்றும் அறிந்தவரு, உங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. சரிங்களா? நான் காட்டுல வசிக்கக்கூடியன்னு சொல்றீங்க. அப்ப ஒத்துக்க இல்லங்க, தெரியாதுங்கிற வார்த்தைக்கு நான் போக மாட்டேன். சொல்றேன். வேலை ஆடுதுன்னு சொன்னாங்க. இங்க சொல்றேன். அத சொல்லுங்க. நீங்க இருங்க, அட பேச விட்டு பேசிய போட்டா நீ பேச விட்டு பேசிய பேசுமா. அதே அண்ணே அப்பவே சொல்லிட்டேன், அவ்வளவு பெரிய டிவிக்கு அதே பார்த்துக்கலாம். சொல்லுங்க. ஒரு வேலை ஆடுது, அது எங்க ஆடுது? நீங்க சொல்லிட்டா காலில் விழுதுறேன்னு சொல்றீங்க. சொல்லுங்க. அது யாரு காலிலன்னு கேட்டேன், சொல்லல. நீங்க பதில சொல்லுங்க. பதில சொல்லுவோம்ல, படிக்காம வந்திருப்போமா? நீங்க பெரிய ஆளுன்றீங்க. அதே சொன்னேன், அவ்வளவு பெரிய டிவிக்கு நீங்க ஊசியாவே இருக்கலாம், ஊசியாவே இருந்துட்டு போங்கம்மா. அதாவது ஊசியாவே இருந்தாலும் அந்த ஊசிக்குள்ள ஊசி ஓட்டைக்குள்ள நுழையிற நூல் நாங்க தான். நாங்க நுழைஞ்சாத்தான் கிழிச்சல்களை தைக்க முடியும். எப்படி கிழிச்சல்களை, துணியான கிழிச்சல்களை தைக்க முடியும். அதே போல நூல் எதுக்கு பேர் வச்சான்? அது கிழிச்சல்களை தைக்கக்கூடிய நூல். பதிலுவாங்க. ஏமா வர்றேமா, நீ என்னமா தொலை பொம்பளைய கூட்டு வாங்க, ரவுடியை கூட்டு வந்திருக்கீங்க நீங்க. எங்க அது முத்துமுருகன் எங்க அவரு? இனிமே ரவுடியா மாறிட வேண்டியதேன். எங்க மாறுங்க பாப்போம். நான் பொம்பளையா தான் நின்னு பேசிட்டு இருக்கேன். இருமா மாறிட்டே பாரு. பெண்ணு மாதிரி தான் நின்னு பேசிட்டு இருக்கேன். அப்ப இனிமே ரவுடியா மாறினா நீங்க இருக்கிற இடம் தெரியாம போயிருவீங்க. இனிமேல பெண்ணா மாறுவியா நீ? யாரு? அப்ப இன்ன வரைக்கும் நீ பெண்ணாவே நினைக்கல உன்னை. நான் பெண்ணா தான் நின்னுட்டு இருக்கேன். நீங்க ரவுடியான்னு கேட்டீங்கல்ல, நான் நீங்க மாறிட வேண்டியதேன். யாரதா ரவுடியான்னு கேட்டீங்க? அப்ப அப்ப உங்களை கேட்டவனே உங்களுக்கு அப்படி பொத்து அடிச்சிருமா? இது ஏன் சவுடால் தான் நான் வச்சாதான் சட்டம். நான் பேசுங்க, கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க, அப்புறம் பாத்துக்கலாம்.
வளவலன்னு பேசாதம்மா. தமிழ் பேர் வந்து நூல்னு வச்சா, மற்றவங்களாம் அப்படி வைக்கல. அதே பார்த்தீங்களா, மறுபடியும் எங்க சுத்தியும் அங்கே தான் வரணும். தமிழுக்கு வந்து படிக்க படிக்க தேனா ஊறும்னு. ஏன்னா தமிழுக்கு நூல்னு பேர் வச்சா நம்ம முன்னோர்கள் வந்து. இந்த நூல் நுழைஞ்சு ஊசிக்குள்ள நுழைஞ்சு கிழிசல்கள், அதாவது துணி கிழிசல்களை தைக்குமா. அந்த நூலாகப்பட்டது காது வழியா நுழைஞ்சா இதே கிழிசல்களை தைக்குமா. அப்பேற்பட்ட விஷயங்களா இருக்கு. எவ்வளவு வேறுபாடு இருக்கு பார்த்தீங்களா. நீ என்ன கேட்டீங்க சொல்லிடுறேன், ரத்தின விளக்கமா சொல்றேன். எப்படின்னா, திருச்செந்தூர்ல வேளாடும் பாட்டு வந்திருக்கு. ஆனா வேடு ஆடுனது அங்கதான். வேடு ஆடிச்சு எங்க ஆடிச்சுன்னு கேட்டாங்க. ஒரு காலத்துல, எப்ப புராண காலத்துல கிடையாது இது. இதெல்லாம் ஆச்சரியம். இதெல்லாம் எல்லா பேரும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சவங்க இருப்பாங்க, தெரியாதவங்களும் இருப்பாங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. எப்படின்னா, வெள்ளைக்காரன் காலத்துல இங்க இருக்க நம்ம குறுநில மன்னர்களா இருந்தாங்க, பாளையக்காரர்களா இருந்தாங்க, ஜமீன்களா இருந்தாங்க. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம நாட்டின் வளத்தை வந்து சுருட்டிட்டு போய் அவன் நாட்டு கொண்டு போய் சேர்த்தான். இவ்வளவு ஏன் இன்னைக்கு முகம் பார்க்கிறமே கண்ணாடி, அந்த கண்ணாடி தெரியாது. அந்த கண்ணாடி பொருளை இங்கேருந்து தயாரித்து கொண்டு போய் தான், கண்ணாடிக்கு தேவையான பொருள்களை தயாரித்து கொண்டு போய் ரசம் பூசி, இதுதான் கண்ணாடி, இந்த கண்ணாடி வழியாக உன்னுடைய உருவத்தை நீயே பார்க்கலாம்னு சொல்லி ஆற்காடு நவாபுக்கு அறிமுகப்படுத்தலாம் வெள்ளைக்காரன். கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிச்சு, அன்னைக்கு கம்பெனியெல்லாம் ஆரம்பிக்கல, கம்பெனின்ற பேரில். அப்போது பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டு அவனுக்கு வந்து கேட்குற பொருளை கொடுத்தான். கொடுத்து காசை பைசாவை வாங்கி கடனாளி ஆகி போயிட்டான். இவன் கடனாளியை ஆக்கினான். நம்ம நாட்டில் இருக்க வளர்த்தத்தை சொல்லிட்டு. எப்படின்னா, இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னே, எல்லாரும் படிச்சிருப்பீங்க கூட. இப்போ நம்ம சாரக்கயிறுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாரக்கயிறுனா நம்ம வடம் கமலவாரி இறப்பாங்க பார்த்தீங்களா. கமலை இறக்கிறதுக்கு தண்ணி இருக்கும், தண்ணி இறக்கிறதுக்கு அந்த கயிறு இருக்கும், பெரிய கயிறு நம்ம கை தண்ணியில் இருக்கும். அந்த கயிறு வந்து அப்படி உழைச்சி விட்டோம்னா ஈரத்தில் உழைத்து தண்ணியில் நனைச்சு கடல் கரைகளில், ஆத்தாங்கரையில், குளத்தாங்கரையில், இந்த மாதிரி கரைகளை உழைச்சி விட்டு போட்டோன்னே அதில் அந்த மணலாகப்பட்டு ஏறிக்கொள்ளுமா. ஏன்னா இந்தியாவில் தான் கனிம வளங்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இன்னுமே இருக்குது. அதை திருடி போயிட்டு தான் இருக்காங்க. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆக அன்னைக்கு அதை உழைச்சி விட்டு அதுலேருந்து கப்பலை ஏற்றிட்டு போய் வண்டியாக சேர்த்தானா மணலை சேர்த்து அங்கே வந்து பெரிய கட்டடக்கலை நிபுணர்களாக இருக்கேன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த கட்டடங்கள்லாம் இங்கேருந்து கொண்டு போய் சேர்த்த மணலால் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இங்கே இருக்க ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் அனைத்தையும் ஆளுமைன்ற பேரில் திருடிட்டு போனானா பிரிட்டிஷ்காரன் வந்து. அப்படி வரும்பொழுது எல்லா கோயில்களையுமே பெரியவங்கள்லாம் இப்போ நம்ம ஊரில் ஒரு கோயில் இருக்குன்னா அந்த பெரியவங்களாம் என்ன செய்வாங்கன்னா, நிர்வாகஸ்தர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, கோயில் சிலைக்கு கீழே வச்சுருவாங்களாம் ஆடை அணிகலன்களை எல்லாத்தையுமே, விலை மதிப்பற்றதுகளை வச்சா தெரியாமல் பார்க்காம போயிடுவான்ட்டு. ஆனால் இங்கேருந்து காட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குல்ல, ரொட்டி துண்டுக்கு மாறின வேலை இருக்கலாம் நம்மளால். அப்போ என்ன செஞ்சுட்டாலும் காட்டி கொடுக்கறதுனால சிலைக்கு கீழே தானே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா சிலைக்கு பேத்து எடுத்து பார்த்தா கீழே இருக்க ஆடை ஆபரணங்கள்லாம் திருடிட்டு போனானா. அப்படி திருட போன இடம் தான் திருச்செந்தூர் கோயிலுமே. அங்கே போய் திருட போயிருக்கான். உள்ளே போய் பார்த்தோன்னே சிலையை பார்க்குறான். சிலையை பார்த்தோன்னே அப்படி வியப்பாயிடுறான். ஆடை ஆபரணம் எதுக்குடா, இந்த சிலையை தூக்குடா. ரஜினி சொன்ன மாதிரி, நீ என்ன திருடிட்டு வந்த? நான் சொம்ப திருடி ஊற்று அதுலேருந்து பேரிச்சம்பளம் வாங்கி தந்தேன். பக்காளி பேரிச்சம்பளமே திருட வேண்டியதான்டா அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி எதுக்குட நகையை திருடன, இந்த சிலையவே திருடு, சிலை அழகா இருக்குல்ல, ஏன்னா அழகை முருகன் இல்லையா, அப்படி தற்பரியமாக செஞ்சு வச்சு சித்தர்கள் செய்த சிலை இல்லையா, அந்த சிலையை திருடிட்டு போகிறான். போன உடனே, ஏன்னா அன்னைக்கு பாருங்க வைப்ரேஷன் சக்தி இருந்திருக்கு. அன்னைக்கு நடுக்கடல் போனோடனே அவனோட படகாகப்பட்டது சூறாவளி காற்று மாதிரி வந்து, நடுக்கடலில் சூறாவளி காற்று மாதிரி வந்து அப்படி துவம்சம் பண்ணுற மாதிரி சாய்ச்ச உடனே சிலை உள்ள விழுந்துருச்சு கடலில். இவன் தப்பிச்ச முளைச்சன்னு போயிடுறாங்க. இங்கே இருந்து வந்து பார்த்தா சிலையை காணும். ஆக சிலை காணாமல் போய்விட்டது. இதுவும் வெள்ளைக்காரர்கள் செய்யறது சரியாத்தான் இருக்கணும். அவன் தான் கலந்துருப்பான், வேற வழியில் அவனை என்ன செய்ய முடியும், ஏன்னா ஆளுமை அவன் கையில் இருக்கு. அப்படின்றனால வேற ஒரு சிலை பற்றி பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அங்கே ஆறுமுகநாதன் மௌனகுரு சாமின்னு சொல்லக்கூடியவங்ககிட்ட அந்த சித்தர்கள் கூடி தான் அந்த கோவிலை கோபுரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கோபுரத்தை கட்டினவங்க. அப்போ அவர் அந்த ஆறுமுகநாதன் கனவுல போய் முருகன் சொல்றாரு, நான் கடலுக்குள்ள தான்டா இருக்கேன், என்னை தூக்கிட்டு போனா அவனால் தூக்கிட்டு போக முடியல, என்னோட சக்தியாகப்பட்டது அவனை தூக்க விடலை, நான் வந்து தூக்க விடாம தடுத்துட்டேன். நீ வந்து நடுக்கடலில் பார்த்தீங்கன்னா மேலே எலுமிச்சம்பழம், ராஜகனின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம் மிதக்க விடா, அதுக்கு கீழே நான் இருக்கேன், என்னை வந்து மறுபடியும் தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்லிடுறாரு.
இவங்க எல்லா பேரும் போறாங்க. போகும் பொழுது அந்த சித்தர் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சான், மேல ஆகாயம் கீழே கடல், நடுவுல ஆடிச்சான் வேலு. இவர் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சான், வேலு மட்டும் தனியா ஆடிச்சான். அதான் திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடிய கடலாடும். திருப்புகழ் பாட கடல் ஆடி இருக்கான். மத்தியில எவ்வளவு பெரிய கல்லையும் கூட கரைச்சிருக்கான் பாடி. நம்மால் அவ்வளவு உருக்கமான விஷயமெல்லாம் இருந்திருக்கு. அன்னைக்கு ஆடுனால மறுபடியும் தூக்கிட்டு வந்து அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணாங்களா. இன்னைக்கு பாருங்களேன், 6 படை வீடு இருக்கு. 6 படை வீட்டில் 5 படை வீட்டில் வந்து ஒரு மூலவர் தான் இருக்கும், அதாவது ஒரு சிலை தான் இருக்கும் முருகன் கோயிலில். ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் 2 சிலைகள் இருக்கும். ஏன்னா அந்த சிலை மறுபடியும் வந்து பிரதிஷ்டை பண்ணதுனால. நீ கேட்டதுக்கு இதான் விளக்கம், தெரிஞ்சா ஆமான்னு சொல்லு. பரவாயில்ல பரவாயில்லையா? பரவாயில்ல, ஒரு 5க்கு 3 பொழுது இல்லை. 5க்கு 3 பொழுது இல்லையா? பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க. ஏதோ வேலைக்கு கூலி கொடுத்த மாதிரி சொல்ற. இல்ல இல்ல, காலில் விழுன்னு சொல்லியிருக்கேமா? காலில் இப்போ விழுகிற நீ ஏப்பு நீங்க கேள்வி ஏட்டிக்க, நான் பதில சொன்னேன். என்ன சொன்னீங்க? நான் காலில் விழுகிறேன்னு சொன்னேன். நாரதர் காலில் விழுகிறேன்னு சொன்னேன். டே அப்பா சொல்றடா, பெட்டி விட்டு அடிக்கிறீங்களா? நாரதர் காலில் விழுகிறேன்னு சொன்னேன். நானு ஏன் நாரதர் காலில் விழுந்தேன்னா? காலில் விழுகிறேன்னு சொன்னேன். இன்னைக்கு கேட்டிய கேள்வி, காலு கழுவாத தெய்வம் 3 தெய்வம். என்ன தெய்வம்னு கேட்டீங்க. காலு கழுவாத தெய்வம் பைரவர். பைரவர்னா நாய். அது போய் மலம் கழிச்சுன்னா கழுவுதா? இல்லை. 2வது என்னன்னா அக்னி பகவான். இப்போ அக்னி எரிஞ்சிட்டு இருக்கு, அது கழுவுதா? 2வது. 3வது தெய்வம் என்னன்னா வர்ண பகவான். அது மழை வருது, கழுவுதா? வர்ண பகவான். 3 தெய்வம். காலு கழுவாத தெய்வம் 3 தெய்வம். சரிங்களா? நீங்க வந்த நோக்கம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இடத்துக்கு 5க்கு 2 பழுதுலேன்னு வாங்கலாம். சத்தில ஜாமியானா அப்படின்னு ஆடுவானா? ஆட தெரியாத பாதை ஓடணும்னாலாம். ஆட தெரியாத பேச தெரிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா மாத்தி பேசுங்க. சொல்றது மட்டும் ஒத்துக்கிறேன். நம்ம உனக்கு தெரியுமா, எங்க நான் வந்தாலும் சரி, வேற வள்ளி வந்தாலும் சரி, இந்த ஏ ஊங்கிறது சத்தியமா நீங்க அடி வாங்க போக மாட்டீங்க. ஒரு நாரதரை பார்த்து சத்தியமா அடி வாங்காம போவீங்கன்னு சொல்லி இப்ப கேட்பாங்க. ஆமா, நாரதர் வந்து ஏய் தாங்க வந்த நோக்கத்தை சொல்லுங்க. இருமா, உன்னுடைய தன்மை என்ன, என்னுடைய தன்மை என்ன? என்ன ஒண்ட கூட இடல நீங்க அழகிறீங்க, என்னடி சவுடா பேசுறீங்க? அண்ணே நல்லா தெரிஞ்சுங்க, ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பேசிருக்கேன். இப்ப திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் நம்ம தள்ளி போயிட்டோம்னா ஏழை போலே வாழைன்னு பேசுவாங்க. இன்னலே நிக்க வாழை அப்படின்னு. அதே போன்று மதுரை பக்கம் எடுத்துங்க, அண்ணே வானே அண்ணே வாங்கண்ணே அப்படின்னா, என்னப்பா நீ அடுத்தவனை நினைச்சிட்ட பத்தியா? எப்படி அடுத்தவனை நினைச்சிட்ட பத்தியா? வானேன்னு சொல்லு அப்படின்னா தான் உங்க கூட பிறந்த பரப்புடா. உங்க பேச்சே அப்படி பகுதிக்கு பேச்சு இருக்கு. அந்த மாதிரி நான் உன்னை பகுதிக்கு நீங்க பேசலாம், உரிமையா பேசுறேன். ஆனா நீ வந்து பகுதிக்கு நீங்க பேசலாம், மேடை பேச்சுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அப்பா இதுல விளக்கம் வேற. மேடை ஏறிட்டா எப்படி பேசணும் அப்படி பேச கத்துக்குங்க. மேடை பேச்சு. ஆமா, கீழே நின்னு பாருங்க, இந்த பேச்சு வருமானு பாப்போம். வராது, அது வராது. சரி ரைட், நாங்க வந்து நோக்கத்தை சொல்லுங்க. நல்லா பேசுற, இன்னைக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. உன்னுடைய அழகுக்கும் சரி, பெண்களுக்குள்ள பருவங்களை தரமா? பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிடம், பெண் என்று சொல்வார்கள். 7 வகை பருவங்கள். 7 வகை பருவத்துல நீங்க அடைஞ்சிருப்பது மங்கை பருவம். என்ன அப்படி பாக்குறீங்க? மங்கைனால முரட்டு மங்கையா தான் இருக்கு. அழகுள்ள பருவம், அறிவுள்ள பருவம், நல்ல அளவுள்ள பருவம். இந்த நாரதே முரட்டு பருவம் இல்ல சொல்றேன், முரட்டு அதுல ஒரு சிறப்பு இருக்குமா? பெருமைப்படுத்தி சத்தியமா உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. அப்படி பருவமடைந்த உங்களுக்கு ஒரு துணையை பார்த்து வந்திருக்கேன் நான். அழகுக்கும் அறிவுக்கும் ஏத்த புருஷன் நான் தான். அவருக்கு ஒரு ஆசை இருக்குமோ? நல்லா பேசுறீங்க, உண்மையிலே ஆசை வாத்தியாரே. இப்ப முருகா நல்லா நகருங்க, நல்லா பேசுறாரு, நல்லா பாடுறாப்புல, நல்லா ஜம்முன்னு இருக்காப்புல, பாக்கையிலே கவர்றாரு. அவர் நாரதர் பாவம். இப்படியாப்பட்ட நாரதர் கடைசியில மாமா வேலை பாக்குறீங்க. யாரு தேவையா உங்களுக்கு? நான் தான் புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது பார்த்து வந்திருக்கேன்னு சொன்னேன். அதைத்தான் சொல்றேன். எனக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, 7 அண்ணங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இல்ல. உங்களுக்கு ஏன்னு கேக்குறேன்? கையெல்லாம் இங்க வரக்கூடாது. உங்களுக்கு ஏன்னு கேக்குறேன்? வேற மாதிரி ஆயிரும்.
எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு சூரியன் வந்து நின்னுட்டாரு. வந்தமா வாழ்த்துறமா போனமானுங்க மாப்பிள்ளை வந்தாதான் ஒரு புருஷன் பார்த்து வந்தாராம். ஏம்மா குதிக்கிற அடுப்புல எரிஞ்ச உலையாட்ட ஏன் குதிக்கிற உனக்கு வந்து நான் ஒரு சித்தப்பா மாதிரி நினைச்சுக்க நீங்க அப்பா நான் பிள்ளைங்க இருக்கீங்க குடிச்ச பால் குமட்டல சரிங்க எப்படி என் பிள்ளை மாதிரி நீ குடிச்சிருந்தா அதனால உனக்கு மாப்பிள்ளை பார்த்து அந்த மாப்பிள்ளை எப்பேற்பட்ட மாப்பிள்ளை தெரியுமா உலகில் அந்தவன் மருகன் தான் அம்மா அவனே உனக்கு தகுந்த புருஷன் தான் அம்மா உலகில் அந்தவன் மருகன் தான் அம்மா அவனே உனக்கு தகுந்த புருஷன் தான் அம்மா நல்ல நேரம் வந்திருச்சம்மா உனக்கு நல்ல நேரம் வந்திருச்சமோ இந்தம்மா முனிவன் பேச்சை கேளம்மா உலகில் அந்தவன் மருகன் தான் அம்மா அவனே உனக்கு தகுந்த புருஷன் தான் அம்மா தொல்லை தந்த சூரனையே சூராய் பிளந்தவன் அந்த தேவாதி தேவர்களின் துயரம் தீர்த்தவன் ஏ அம்மா ஏ அம்மா ஏ அம்மா தொல்லை தந்த சூரனையே சூராய் பிளந்தவன் அந்த தேவாதி தேவர்களின் துயரம் தீர்த்தவன் கருணையே உருவமான சிகரமானவள் கார்த்திக பெண்கள் அறுவரிடம் பாலுள்ளவள் இந்த அவனியே மயிலிலே பழமும் வந்தவள் உலகில் அந்தவள் வருகின்றான் அம்மா அவனே உனக்கு தகுந்த புருஷன் தான் அம்மா நல்ல நேரம் வந்திருச்சம்மா உனக்கு நல்ல நேரம் வந்திருச்சமோ இதுமா முனிவர் பேச்சு கேளம்மா உலகில் அந்தவன் வருகின்றான் அம்மா அவனே உனக்கு தகுந்த புருஷன் தான் அம்மா அல்ல பகலும் இந்த அவசையை அள்ளுவகளிலும் அவசையை விடுத்து அவனியோ தொலைச்சிரு பசுமை மனத்து சொல்லும் என்னத்தை கேளம்மா உங்க அப்பா பேர் என்ன பிரம்மா என்ன வேலை பார்க்குறாரு படைக்கின்ற வேலை உங்க அம்மா கலைவாணி என்ன வேலை பார்க்குறாரு கல்வியை கொடுக்கின்ற வேலை உங்க மாமா எங்க மாமா சிவன் என்ன வேலை பார்க்குறாரு அழிக்கின்ற வேலை இவங்களுக்குலாம் நல்ல வேலையை கொடுத்து விட்டு நல்ல வேலைதான் உங்களுக்கு என்ன கூட்டி ஏய். கொடுத்தேன் கூட்டி கூட பழங்கள் திறந்திருமே கூட்டி கொடுப்பது கோத்திரத்து முறையோ கூட்டி கூட பழங்கள் திறந்திருமையோ ஒட்டமாய் சொல்ல வந்து உமக்கன கரையோ ஒட்டமாய் சொல்ல வந்து உமக்கன கரையோ இந்த வரைக்கும் நல்லா தானே பேசிக்கிட்டு வேணாமா? இருந்தேன். பாத்தியாரே? சரியில்லை நாரதரை கூட்டி கொடுக்கறா கோவம் வராதம்மா அவன் அப்படிதான் கேட்பேன் சாமியாரை போய் அப்படித்தான் மாப்பிள்ளை கேட்பேன். வந்தவங்க என்ன பார்த்தா கூட்டி கொடுக்குறது தெரியுதா அம்மா எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தீல ஆமா. இவங்க எல்லாம் சேர்ந்து காலையில உனக்கு ஒரு பட்டம் கொடுப்பாங்க என்ன ஓட்டு என்ன பட்டம் தெரியுமா தெய்வானை சக்கலத்தி பள்ளி குரத்தி தெய்வானை சக்கலத்தி 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 இவங்க எல்லாம் சேர்ந்து சக்கலத்தின் ஒரு பட்டம் கொடுப்பாங்க இந்த பார்க்கலாம். சூரிய அஸ்தமனத்திற்குள் உனக்கும் அந்த பார்க்கலாம். முனிவருக்கும் திருமணம் முடித்து வைக்காவிட்டால் நான் நாரதனும் அல்ல நான் அணிந்திருப்பது சத்தியம் 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 ஏய் முருகா என்ன முருகதான் பிடிக்கலன்ற அப்புறம் என்ன முருகா அப்படிதாங்க நடிக்கிறீங்க பெண்களுடைய மனசே அப்படித்தான் பிடிக்கலன்னு சொல்லுவான் இப்பதான் சாமியை பிடிக்கலன்னு இல்லம்மா அப்பதான் நிறைய பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் சாமிக்கு தான் தெரியலையோ அவரை பார்க்கும் பொழுது ஆ. மதுரை போற மாமா என்ன மறந்து போகலாம்